வணக்கம். நான் தான் உங்கள் நிலைராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி திருமலை முருகன் கோயில் வந்திருக்கேன். அதனால முருகரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது முருகருக்கு மொத்தம் 2 திருக்கோலம். அது என்ன திருக்கோலம் அப்படின்னா, ஒன்று நின்ற திருக்கோலம், இன்னொன்று அர்த்த பத்மாசனம். அந்த திருக்கோலத்தை தான் முருகப்பெருமான் இருப்பார். இந்த திருத்தலத்தில் அதாவது திருமலை அப்படின்ற இந்த திருத்தலத்தில் முருகர் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட முதிரைகள் என்னென்ன முதிரை அப்படின்னா, அபய முதிரை, வரத முதிரை, இந்த 2 முதிரையும் தாங்கியிருப்பார். முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 மயில்கள். என்னென்ன மயில்கள் அப்படின்னா, அசுர மயில், தெய்வ மயில், வேத மயில்னு சொல்லக்கூடிய 3 மயில்கள் இருக்குது. அப்புறம் முருகப்பெருமானுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, முருகப்பெருமான் தமிழ் எழுத்தில் உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான் 12 கை வச்சுருக்காங்க. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் 18ன்னு பார்த்தா 6 முகத்தோடு சேர்த்து 12 கரத்தோடு சேர்த்து 18 இருக்குது. அப்புறம் ஆயுத எழுத்துன்னு பார்த்தா மொத்தம் வேலாயுதத்தையும் கையில் வச்சுருக்காங்க. முருகான்ற சொல்லுக்கு அப்படின்றது முகுந்தனை குறிக்குது, அப்படிங்கிறது ருத்ரனை குறிக்குது, அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்குது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தோல் அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு கிரீட மகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய மகுடா இருக்கும். முருகப்பெருமான் இங்கே நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாங்க.